ஜூன் 24 தரமணியில் அமைந்துள்ள தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவ மாணவியர்கள் போராட்டம் நடத்தியுள்ளனர். இந்தியாவில் மட்டுமல்ல, தெற்காசியாவின் முதல் சட்ட பல்கலைக்கழகம் 1997ஆம் ஆண்டு தரமணியில் நிறுவப்பட்டது. இதன் கீழ் தற்போது 16 சட்டக் கல்லூரிகளும் செயல்பட்டு வருகிறது. பல்கலைக்கழகத்தில் யூஜி மற்றும் பிஜி படிப்புகள் 3 முதல் 5 ஆண்டுகளும், அதுபோக தொலைதூர கல்வி மற்றும் டிப்ளமோ படிப்புகளும் இருக்கின்றது. கடந்த ஜூன் 24 அன்று பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதற்கு காரணம், அங்கு செயல்படும் மாணவியர் விடுதி 2 கட்டிடங்களாகவும் 152 அறைகளை கொண்டதாகவும் அமைந்துள்ளது. கல்லூரியின் மற்றொரு கிளை விடுதியானது சேப்பாக்கத்தில் செயல்பட்டு வந்த நிலையில் அந்த கட்டிடத்தின் உறுதித்தன்மை கேள்விக்குறியானதன் விளைவாக அங்கிருந்த 115 மாணவிகளை எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் தரமணி வளாகத்தில் மாற்றியுள்ளார்கள். ஏற்கனவே உள்ள மாணவியர் விடுதியில் எந்த உட்கட்டமைப்பு வசதியும் மேம்படுத்தப்படாமல் ஒரு அறைக்கு 4 பேர் என்ற விகிதத்தில் அறை ஒதுக்கப்பட்டது. தற்போது 1ஆம் ஆண்டு மாணவர்களும் வர உள்ள நிலையில் தண்ணீர் மற்றும் கழிவறை பற்றாக்குறை, விடுதி உணவு பிரச்சினை, கூடவே தனிமனித இடப்பற்றாக்குறை என பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாத சூழலில் இவ்வாறு அதிகப்படியான மாணவிகளை ஒரு இடத்தில் வைக்கும் போது அதற்கான அடிப்படை வசதிகளை கூட நிர்வாகம் செய்து தராது பெரும் கண்டனத்துக்குரியது. இத்தகைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி கூடுதல் கட்டடம் வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு சட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்திற்கு பல்வேறு மாணவர் அமைப்புகளும் ஆதரவு வழங்கிய சூழ்நிலையில் பல்கலைக்கழக நிர்வாகம் சார்பாக கன்வீனர் கமிட்டி அமைத்து மாற்று வசதிகள் தொடர்பாக வரும் திங்கட்கிழமை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என தெரிவித்துள்ளார்கள். ஏற்கனவே தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஆதி திராவிட விடுதிகளில் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் கேள்விக்குறியாக உள்ள நிலையில் டாக்டர் அம்பேத்கர் பெயரில் இயங்கும் சட்ட பல்கலைக்கழக மாணவியர் விடுதிக்கு அரசு என்ன பதில் சொல்ல போகிறார்கள்?